அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அங்காரக சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்து நம்ம விநாயகர் பெருமானை வணங்கி எவ்வாறு விரத முறையை கடைபிடிப்பது என்பது பற்றி கொஞ்சம் விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்தி தேதி. சந்திரனின் அகந்தியை அழித்து அருளாசி வழங்கிய நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே நாம் இறை வழிபாடு பண்ணும்போது முதலில் இறை வழிபடுவது விநாயகர் பெருமான் வழிபடுவதுதான். அதிலும் சங்கடகர சதுர்த்தி அன்று கணபதியை வழிபடுவது சிறப்பானது. அந்த நாள்ல நாம் விநாயகர் பெருமான மனம் உருகி வழிபட்டால் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவர் விநாயகர் பெருமான். விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கடங்களை தீர்ப்பவர் என்றும் சொல்லுவாங்க. பொதுவாக நாம் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லைன்னா நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேற விநாயகர் வழிபாடு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்தி திதி. இந்த நன்னாள்ல விநாயகரை நினைத்து வழிபடுவதால் தொழிலில் தோல்வி, சங்கடங்கள், தடைகள் அளிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம். மனிதர்கள் மட்டும் அல்லாமல் இந்த நாள்ல தெய்வங்களும் தேவர்களும் கூட இந்த விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் அவர்களோட கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு வேண்டியதை வழங்குபவர், அவர்களின் இன்னல்களையும் நீக்குபவர் என்றும் சொல்லப்படுது. இந்த சதுர்த்தி விரதம் எப்படி தோன்றியதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒருமுறை பிரம்மதேவன் கைலாயம் வந்தார். அங்கு சிவபெருமான் ஜடாமுடியில் இருந்த சந்திரன் பிரம்மனை பார்த்து ஏளனமாக பார்த்து சிரித்தார். இதை பார்த்த விநாயகர் சந்திரனுக்கு தக்க பாடம் புகட்ட விரும்பினார். அதனால சந்திரனுக்கு சந்திரனின் பொலிவு பிரகாசம் குறைந்து யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து போகட்டும் என சாபமிட்டார். அடுத்த நொடியே வானிலிருந்து சந்திரன் இல்லாமல் மறைந்து போனது. அதனால நிலவை காணாத தேவர்களும் இந்திரனும் அதிர்ச்சி அடைந்தனர். சந்திரன் தவறை உணர்ந்து விநாயகர் பெருமானிடம் வேண்டினார். ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி என்று சந்திரனை பார்ப்பவர்கள் துன்பத்திற்கு உள்ளவர்கள் என்றும் கூறி சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை சற்று குறைத்து கொண்டார். இனி நீ தேய்ந்து வளர்வாய் என சாபத்திலிருந்து சற்று விமோசனம் அளித்தார். அப்போது முதல் சந்திர பகவான் தேய்ந்து கொண்டே முழுவதுமாக மறைவதை அமாவாசை என்றும், வளர்ந்து கொண்டே முழு நிலவாகும் நிகழ்வை பௌர்ணமி என்றும் சாபத்திலிருந்து விமோசனம் அளித்தார். அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து 4வது சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடுபவர்களின் சங்கடங்களை தீர்த்து அவர்களின் குறைகளை நீக்கி அருள் புரிவதாக விநாயகர் பெருமான் அருளாசி வணங்கினார். சந்திர பகவான் தன் தவறை உணர்ந்து விநாயகர் பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார். விநாயகரும் மனம் மகிழ்ந்து அருள் புரிந்த நாள்தான் தேய்பிறை சதுர்த்தி தினமாகும். சந்திரனின் அகந்தியை அழித்து அருளாசி வழங்கிய அற்புத நாளில் நாமும் அவரை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் நீங்கி நல்லருள் புரிவார். சரிங்க, சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருப்பதுன்னு பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் விநாயகருக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு பின் அருகில் உள்ள கோயிலில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். அன்றைய நாள் முழுவதும் விநாயகர் மந்திரத்தை உச்சரிப்பதும் அவரின் கதைகளை படிப்பதும் சிறந்தது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வேலைகளையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். இரவில் தோன்றக்கூடிய சந்திரனை தரிசித்து வணங்கி பின்னர் விநாயகரை வழிபட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அங்காரக சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுது. அதாவது நவ கிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவான் இந்த விரதத்தை கடுமையாக கடைபிடித்துதான் நவ கிரகங்களில் ஒருவர் என்ற அந்தஸ்தை பெற்றார். இதன் காரணமாகவே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அங்காரக சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் விநாயகர் பெருமானின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. எனவே விரதம் இருந்து விநாயகருக்கு பிடித்த
அவல், கொழுக்கட்டை, பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பிரசாதமா வைத்து நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து நல்ல ஒரு பலன்களை நமக்கு வாரி வழங்குவார் விநாயகப் பெருமான். சரிங்க, இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.